4 சென்ட் லேண்ட் ஏரியால 4 பெட்ரூமோட 4 கார் பார்க்கிங்கோட இன்னைக்கு நம்ம ஒரு வீடு பார்க்க போறோங்க. இந்த வீட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட விலையவே நான் சொல்லிடுறேன். இந்த வீட்டோட விலை 70 லட்ச ரூபா ஃபிக்ஸட் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்லேயே 4 BHK வீடு 70 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் வசதியோட ஒரு வீடு வந்து 70 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பில்டரோ இன்ஜினியரோ ப்ரொமோட்டரோ சேலுக்காக கட்டின வீடு கிடையாதுங்க. கஸ்டமர் அவங்க சொந்த தேவைக்காக பார்த்து கட்டின வீடு. சில பல காரணங்களால வந்து இன்னைக்கு சேலுக்காக வந்திருக்கு. நம்ம இங்கே பார்க்க முடியும் தார் ரோடு. உள்ள வர வழியில் ஃபுல்லாக போய் நிறைய வீடுகள் இருக்கும். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது. இங்கே வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ரோடு இருக்குங்க. இந்த ரோட்டில் நம்ம உள்ளே போனோம்னா வீடு வந்து அங்கே இருக்குது. இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த ரோடோட அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 14க்கு 55. இதுலேயே வந்து நம்ம 3 கார் நிறுத்தலாம். அதான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 4 கார் பார்க்கிங்கோட ஒரு வீடுன்னு சொன்னேன் இல்லைங்க. இது வந்து ப்ரைவேட்டான ரோடுங்கிறனால நம்ம இங்கே வந்து நான் ஒரு 3 கார் நிறுத்தலாம். 3-4 காரும் கூட இங்கேயே நிறுத்தலாங்க. அது போக வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம பார்க்கிங்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீடு வந்து 4 சென்ட் லேண்ட் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. வீட்டோட மெயின் டோரும் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. கிரே, எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, அது போக பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸு, ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர்ஸு, அது போக நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. இங்கே நம்ம பார்க்குறது வந்து மெயின் கேட் ஃபோல்டபுள் டைப்பில் மெட்டல் கேட்டாக கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணது இங்கே நம்ம பார்க்குற இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு மட்டும் 14க்கு 21ங்க. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பிரிக் வால் டிசைன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன்லையும் அந்த டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஜனமொழியில் வந்து இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. ரைட் சைடில் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா செட்பேக் ஸ்பேஸுங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அது போக இங்கே வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அளவு வந்து 3க்கு 7 இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடியே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரியான டோர் அப்படியே காமிச்சிறேன். நீட்டான ஒரு டிசைனில் தேக்கு மரத்தில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது 16க்கு 21ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் சாண்டில் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ், லைட்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்டு வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி வந்து அங்கே 3 பண்ண டைப்பில் ஒரு ஜன்னல் இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இல்லை. இது வந்து பூஜை ரூமுங்க. லிவிங் ஏரியாலேயே உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. அளவு வந்து 3க்கு 4 டபுள் டோர் டைப்பில் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு பேரலாகவே பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு வந்து 10க்கு 16. இங்கே வந்து உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாக வந்து கிளாஸியான ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் யூ ஷேப்பில் சர்விங் ஸ்பேஸோட கிரானைட்டில் இருக்குங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ளெக்சிபிள் டைப்பில் டேப்பும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இங்கே வந்து வால் ஷெல்ஃப் இருக்குது. மேலே வரக்கூடிய RCC லாஃப்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கேயும் பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. டவல் ராடும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் ஃபஸ்ட்டு பெட்ரூமை காமிச்சிறேன். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து 2 பெட்ரூம் இருக்குங்க. ஒரு பெட்ரூம் வந்து இங்கே இருக்குது, ஒரு பெட்ரூம் வந்து அங்கே இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்தலாம். பெட்ரூமோட டோருக்கு வந்து இது வந்து ரெடிமேட் டோருங்க. நிலம் வந்து சாலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16. கிராஸ் வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு இங்கே வால் ஷெல்ஃப் இருக்குது. இங்கே RCC லாஃப்ட் இருக்குது. ஒன் சைட் வாலுக்கு மட்டும் டார்க்கான கலர் பெயிண்டிங், அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான லைட்டான கலர் பெயிண்டிங் வந்து மிச்சம் வாலுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூங்க. PVC டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4க்கு 6 வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கின் டைல்ஸ், வாலுக்கு லிண்டல் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ், சானிட்டரி பாத்ரூம் ஃபினிஷ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்காங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிச்சிட்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவு வந்து 8க்கு 11ங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ஜன்னல், ஸ்டோரேஜுக்கான RCC லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு வந்து 4க்கு 11 பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அழகான கலர் காம்பினேஷனில் டெயில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாமா? இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து லிவிங் ஏரியாலே இருக்குங்க. லிவிங் ஏரியாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே வந்து UPSக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸ்டேர் கேஸில் வந்து லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. இந்த வீட்டில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா விண்டோவுமே பார்த்தீங்கன்னா மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. இங்கேயும் சீலிங்கில் நிறையா ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக ஒரு லாபி இருக்குது. இந்த லாபியிலேருந்து பால்கனி, 3rd பெட்ரூம், 4th பெட்ரூம்க்குலாம் போகிற மாதிரி பிளான் இருக்குது. நான் முதல்ல வீட்டோட 3rd பெட்ரூம் காமிச்சிடறேன். 3rd பெட்ரூம் வந்து 1st பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் மேலேயே இருக்குது. இந்த பெட்ரூமையும் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் தீமில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. 3க்கு 5 இல்லை 6 இருக்கும். இது வந்து பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், 4 காரு. வீட்டோட 3வது பெட்ரூம் வந்து இந்த பேசேஜில் இங்கே இருக்குது. இதோட அளவு வந்து 11க்கு 10ங்க. வழக்கம் போல் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன். வென்டிலேஷனுக்கு வந்து 2 இடத்துல ஜன்னல் கட் இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவும் 4 காரு. அடுத்து நான் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி காமிச்சேன். ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் வந்து டபுள் டோர் டைப்பில் மெட்டல் டோராக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஃப்ரண்ட் பால்கனியாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம சுற்றி பார்க்கும்போதே தெரியுங்க, சுற்றியும் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 4 சென்ட் இடத்தோட சேர்த்தியே வந்து 70 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சொந்தங்கள் வரீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி நம்ம டீம்லேருந்து வாங்கி கொடுப்பாங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4 பெட்ரூம் 4 கார் பார்க்கிங்கோட பார்த்துட்டு இருக்கீங்க, கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, 4 பெட்ரூமோட வீடு வேணும், எல்லாம் ஷேர் பண்ணி வீடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம டீமோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.